வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம ஜானகி பார்வதியை கையும் களுமா இழுத்துட்டு வந்து ரகுராம் காலடியிலே போடுறாங்க. நம்ம பார்வதியை இவ்வளோ கோவமாக இழுத்துட்டு வந்ததை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம பத்மா வந்து பார்வதி என்னாச்சு அப்படி சொல்லிட்டு தூக்க போகிறாங்க. அப்போது ஜானகி சொல்கிறாங்க, இரு பத்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போது பார்வதி வந்து அந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வந்து ஜானகி கிட்ட கேட்குறாங்க, என்ன ஜானகி, உன்னை நான் இவ்வளோ கோவமாக பார்த்ததே இல்லையே, எதுக்காக இவ்வளோ கோவத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, இந்த பார்வதி பண்ண காரியத்துக்கு கோவப்படாமல் வேற என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பாட்டி கேட்குறாங்க, அப்படி என்ன நடந்துச்சு தெளிவாக சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பார்வதி கிட்ட ஜானகி சொல்கிறாங்க, பார்வதி இப்போ நீயா உண்மை சொல்றியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரகுராம் சொல்கிறாங்க, ஜானகி அவ இப்போ எதையுமே பேசுகிற மாதிரி இல்லை, என்ன நடந்துச்சு நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கிற பத்திரத்தை எடுத்துட்டு கொண்டு போய் வசுந்தரா கிட்ட கொடுத்தது வேற யாரும் இல்லை, இந்த பார்வதி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கிட்ட ரகுராம் வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பாட்டி செம்மையாக திட்டுறாங்க, எனக்கு அப்போவே பார்வதி மேலே சந்தேகம் இருந்துச்சு, நம்ம உண்மை தெரியாமல் எதையுமே சந்தேகப்பட்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன், ஆனால் இப்போ ஜானகியை கண்டுபிடிச்சி சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரகுராம் சொல்கிறாங்க, சரி ஜானகி நீ எப்படி இந்த உண்மையை கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ஜானகி வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. பார்வதி வசுந்தரா ஆஃபீஸ்க்கு போனது, அங்கே போயிட்டு என்னென்னலாம் பேசினாங்க அது எல்லாத்தையுமே ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பத்மா சொல்கிறாங்க, பார்வதி நீ இவ்வளோ பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்கியா, நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் உன்கிட்ட கேட்டேனே, இந்த பத்திரத்தை நீ தான் எடுத்துகிட்டு போனியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்தேன், இப்போ பாரு நீ என்ன காரியத்தை பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் பாட்டி சொல்கிறாங்க, அப்போ வீட்டுக்கு தெரியாமல் இந்த பத்திரத்தையே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கானா, கண்டிப்பாக அந்த வசுந்தரா கேட்டால் இந்த சொத்து மொத்தத்தையும் அவள் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு நம்மள நடு தெருவில் விட்டுருவா போலையே அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல, இதை கேட்ட ஜானகி சொல்கிறாங்க, ஆமாத்த நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இவ அப்படி பண்ணுறது கூட தயங்க மாட்டா, நம்ம எல்லாத்தையுமே நடு தெருவில் நிற்க வச்சுட்டு அவள் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறா போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் ரகுராம் சொல்கிறாங்க, ஆளுக்கு எதுவும் பேசாதீங்க, நான் பார்வதி கிட்ட கேட்குறேன், பார்வதி உனக்கு இந்த வீட்டில் என்ன குறை, நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, எனக்கு எல்லா கோவமும் சேர்ந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ண வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீட்டில் யாராவது எனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குறீங்களா, எதுக்கு எடுத்தாலும் அந்த பெரிய மருமக தான் ஜானகி அக்காவை தான் எல்லாரும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நான் எது செஞ்சாலும் பாராட்டுறது கூட ஆள் இல்லை, இவர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கேட்டால் அண்ணன்கிட்ட கேட்டு எடுக்கணும், இவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டு தான் இந்த வீட்டில் வாழ வேண்டியதாக இருக்குது, கூட்டு குடும்பம் சொல்லிட்டு இந்த கூட்டு குடும்பத்தில் என்ன சந்தோஷம் இருக்குது, எங்களுக்கு பிடிச்சதை எங்களால் வாங்க முடியல, எங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை இந்த வீட்டில் எங்களால் நிம்மதியாக வாழ முடியுதா, அது கூட அடுத்தவங்க சொன்னாதான் எங்களால் அந்த சந்தோஷத்தையே கொண்டாட முடியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவங்க மனசில் உள்ள எல்லா கஷ்டத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே ரகுராம் வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. மாயா ஒரு பக்கம் பார்வதி மேலே தப்பு இருந்தாலும் அவங்க இவ்வளோ காயத்தையும் மனசில் வச்சு தான் பேசுகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, அப்போது இதுதான் உன்னோட பிரச்சனையா, நீ என்ன சொன்ன பார்வதி, சிவராமன் கிட்ட எதுவுமே இல்லை, எல்லா பொறுப்பும் என்கிட்ட தான் இருக்குன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா, ஜானகி அதெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜானகி வந்து கட்டப்பை ஃபுல்லாகவுமே நிறைய பத்திரங்கள் பணம் எல்லாத்தையுமே கொண்டு வராங்க. இந்த பத்திரத்தெல்லாம் படித்து பார், இதெல்லாம் யார் பேரில் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட கேட்குறாங்க. பார்வதி ஒன்று ஒன்றா படித்து பார்க்குறாங்க. இது எல்லாமே சிவராமன் பேரில் இருக்குது, இன்னொன்று மணி பேரில் இருக்குது, பத்மா பேரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீட்டில் இருக்கிறவங்க பேரில் தான் இருக்குது. ஆனால் ரகுராம் பேரில் அவ்வளோவா எந்த ஒரு சொத்துமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் உனக்கு சிவராமனோட பேங்க் பேலன்ஸ் காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றதையும் காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பார்வதி வாயடிச்சு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரகுராம் சொல்கிறாங்க, என்னோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமோட அக்கௌண்ட்டை காட்டுறாங்க. அப்போ பார்த்தா சிவராமன் அக்கௌண்ட்டில் தான் அதிகமாக இருக்குது, ரகுராமன் அக்கௌண்ட்டில் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு பார்வதிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போது நம்ம ஜானகி சொல்கிறாங்க, என்ன சொன்ன, இவ்வளோ பெரிய மனுஷனை பார்த்து என்ன கேள்வி கேட்குற, ஒரு 1000 ரூபாய் கூட இவர்கிட்ட கையேந்த வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறியே, இப்போ பாரு அவருக்குன்னு ஏதாவது சேர்த்து வச்சிருக்காரா, இல்லை, ஆனால் அவர் உழைச்சது எல்லாமே அவங்க தம்பிக்காகவும் குடும்பத்துக்காகவும் மட்டும்தான், இதை நீ புரிஞ்சுக்கலன்னா நீ எல்லாம் மனுஷியே கிடையாது பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரகுராம் வந்து பார்வதி கிட்ட கேட்குறாங்க, சரி பார்வதி இதெல்லாம் நீ பண்ணி கொடுத்ததுக்கு வசுந்தரா உனக்கு எவ்வளோ பணம் தரேன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க 59 கோடி தரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ரகுராம் வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க பார்வதி, நீ இன்னும் வசுந்தராவை நம்பிக்கிட்டு இருக்கியா, அவள் கண்டிப்பாக அவ்வளோ பணத்தெல்லாம் உன்கிட்ட கொடுக்க மாட்டா, கண்டிப்பாக உன்னை ஏமாத்துறதுக்கு தான் பாப்பா, நான் எதுக்காக வசுந்தரா கிட்ட தள்ளி இருக்கேன், அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவள் காரியம் முடிகிற வரைக்கும்
மட்டும்தான் நம்மளை சுற்றி சுற்றி வருவா. அவளோட காரியம் முடிஞ்சிருச்சுன்னா அவன் நம்மளை கண்டுக்க கூட மாட்டா. நீயும் பொறுத்து இருந்து பாரு. நீ வசுந்தராவை நம்பு, நான் வேணான்னு சொல்லலை, ஆனால் கடைசியில் ஏமாற்றம் உனக்கு தான் வரும். ஆனால் நீ எந்த குடும்பத்தில் கௌரவம் இல்லை, எனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியோ அந்த குடும்பம் தான் கடைசியில் நீ கஷ்டப்படுறப்ப உன்னை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி ரகுராம் வந்து பார்வதிக்கு உரைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பார்வதி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு ரகுராம் சொல்கிறாங்க, என்ன மன்னிப்பா, நீ இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை தேடி தந்திருக்க தெரியுமா, உனக்கு என்றைக்குமே மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரகுராம் வந்து செம்மையாக பேசுகிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் இவகிட்ட பொறுப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பிச்சை எடுக்க வேண்டியது தான். முதல்ல இவகிட்ட இருந்து கொத்து சாவியை வாங்கி ஜானகி கிட்ட கொடு, ஜானகி கிட்ட தான் இந்த கொத்து சாவி இருக்கணும், அவ தான் அதுக்கு தகுதியானவ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பார்வதி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது ரகுராம் வந்து பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, பார்வதி கொத்து சாவியை கூட அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, நான் எதுக்காக தரணும், நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பத்மா சொல்கிறாங்க, இங்கே பார்வதி, உன்னைய நம்பி இருந்தோன்னா நாங்கள் எல்லாருமே தெருவில் தான் போய் உட்காந்துருக்கணும், நீ தயவு செஞ்சு அந்த கொத்து சாவியை அன்னிக்கிட்டே கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, என்னக்கா நீங்களும் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பத்மா சொல்கிறாங்க, ஆமாம் பார்வதி, நீ எது செஞ்சாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவல்ல, ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டேன், இனிமேட்டு உன்னைய நம்பி இருந்தாலும் வேலைக்காவதுப்பா, நீ முதல்ல கொத்து சாவியை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பார்வதி சொல்கிறாங்க, இல்லை நான் தரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது பாட்டி வந்து பார்வதி கிட்ட அந்த கொட்டு சாவியை வலுக்கட்டாயமாக எடுத்து நம்ம ஜானகி கிட்ட கொடுக்குறாங்க. அப்போது ஜானகி சொல்கிறாங்க, எதுக்கத்தை இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, இந்த கொத்து சாவி அவகிட்டே இருக்கட்டும், அவள் தான் சொல்கிறாள் இந்த வீட்டில் எனக்கு மதிப்பில்லை மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு, இந்த கொத்து சாவி இருந்தால் அவளை தேடி எல்லாமே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பாட்டி சொல்கிறாங்க, இல்லை ஜானகி, அது மட்டும் இனிமேட்டு நடக்கவே கூடாது, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த பார்வதியை நம்பினதுக்கு எல்லாரும் முன்னாடி நம்மளை தலைகுனியை வச்சுட்ட பற்றியா, இவளை இன்னும் நம்ம நம்பியிருந்தோன்னா நம்மளோட வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகும் யோசிக்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, இல்லத்தை இனிமேட்டு நான் ஒழுங்காக இருக்கேன், இனிமேட்டு அந்த வசுந்தரா பக்கமே நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, வேணாப்பா, இனிமேட்டு உன்னைய நம்பி கடைசியில் இருக்கிற சொத்தையும் அவளுக்கு எழுதி கொடுத்துட்டு நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நிற்கவா, எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, இந்த கொத்து சாவி ஜானகி கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போது பத்மா வந்து நினைக்கிறாங்க, இந்த விஷயம் மட்டும் சிவராமனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுன்னு தெரியல, நல்ல வேளை இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது சிவராமன் இங்கே இல்லை, சிவராமன் மட்டும் இங்கே இருந்திருந்தாரு அவ்வளோதான், பார்வதி இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம பத்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது பார்வதி வந்து சொல்கிறாங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்த அவர்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் என்ன முடிவெடுப்பாருன்னு என்னால் யோசிக்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பத்மா சொல்கிறாங்க, என்ன முடிவெடுப்பான், உன்னைய டைவர்ஸ் பண்ணுறதுக்கு தான் முடிவெடுப்பான், வேற இந்த குடும்பத்துக்கே துரோகம் நினச்சேன்னா அப்படி தான் எல்லாரும் முடிவெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி வந்து செம்மையாக அழுகிறாங்க. ஜானகி கிட்ட சொல்கிறாங்க, அண்ணி எனக்காக இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க, என்னைய எவ்வளவோ திட்டுங்க, எவ்வளவோ அவமானப்படுத்துங்க, அதை கூட நான் தாங்கிக்கிறேன், ஆனால் அவர்கிட்ட மட்டும் இந்த உண்மையை சொல்லிடாதீங்க, இது மட்டும் அவர் காது பட கேட்டார்னா அவ்வளவு தான், என்னை என்ன பண்ணுவாருன்னு யோசிக்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இது வந்து சிவராமனுக்கு தெரியாமல் இருக்காது, சிவராமனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பார்வதியை என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.